படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். கேம் டாஸ்கில் லைக் வாங்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் யூடியூப்பில் வீடியோலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண தேவைக்காக தான் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது தேவைப்படல. இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது ஏன்னே நம்மளுக்கு புரியல. கலையரசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, அது டவுட்டே இல்லை. இருந்தாலும் அவர் கேரக்டரை சைக்கோ கேரக்டர் மாதிரி காட்டலாமா இல்லை நார்மல் கேரக்டராக காட்டலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரேம் கலையரசன் அண்ணனை நடிச்சிருக்காரு. இவர் கேரக்டர் மூலியமாக தான் படம் அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னே சொல்லலாம். கலையரசன் செகண்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டரை அழ வைக்கணும்னு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த சீனில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. பிரியாலயா இந்த படத்தில் இமோஷனல் சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த கேமில் நிறைய பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் சீசன் 2ன்னு கூப்பிட்றாங்க. உடனே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போயிடுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு பிஜிஎம் நல்லாவே போட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் எங்கேஜிங்காக இல்லாட்டினாலும் இவர் மியூசிக் மூலியமாக தான் ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஜவுள் மிட்டாய் மாதிரி இழுத்ததுனால ஆவரேஜ் வாட்ச முடியுது இந்த ட்ரெண்டிங். இந்த மூவி சன் நெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரீம் ஆகுது. தாராளமாக இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.